அமைச்சர் சக்கரபாணி பசுமை நாயகன் கிடையாது. அவர் கனிம வள கொள்ளை நாயகன். இந்த மாதிரி கொள்ளை அடிச்சாருன்னா உங்களுக்கு அண்டா மட்டும் கிடையாது, வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், கார் கொண்டு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கொள்ளை அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்ப வரைக்கும் இவங்க மேல நடவடிக்கை எடுக்க கிடையாது? அதுக்கு உண்டான பதில் சொல்லுவாங்களா யாராவது? அமைச்சர் சக்கரபாணியின் கனிம வள கொள்ளை பார்ட் 2 வீடியோ இது. எந்த இடத்துல இந்த கனிம வளத்தை திருகிட்டு இருக்காங்கன்னா, மார்க்கமட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மாம்பரை கிராமத்துல இந்த மாதிரி மணல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அள்ளி எப்படி குமிச்சு வச்சிருக்காங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா இந்த மணலை அள்ளக்கூடாது, அள்ளி விற்க கூடாதுன்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இது பிரைவேட் லேண்ட் தான். பிரைவேட் லேண்ட்லயுமே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. பாஜகவோட மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு ஒட்டன்சத்திர தொகுதிக்கு வராரு. அதனால மட்டும் இன்னைக்கு கனிம வளத்தை திருடாம வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹிட்டாச்சி வண்டியில இது லாஸ்ட் நிக்கும். உங்களுக்கு லாஸ்ட் ஒரு எல்லா கலர்ல சின்னதா தெரியுது பாத்தீங்களா? அந்த வண்டியை கொண்டு போய் அங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. 2 வழியில போட்டிருக்காங்க. அந்த பக்கம் ஒரு வழி என்ட்ரன்ஸ் இருக்கு, இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா கனிம வளத்தையும் கொள்ளை அடிச்சா ஒட்டன்சத்திர தொகுதி எப்படி உருப்படுங்க? இந்த லட்சணத்துல அமைச்சர் சக்கரபாணியை நீங்க ஏன் பசுமை நாயகன் சொல்றீங்க? பசுமை நாயகன்னா 4 செடியை நட்டு வச்சு தண்ணி ஊத்துறதுக்கு பேரு பசுமை நாயகன் கிடையாது. இயற்கை வளத்தை காப்பாத்துறவங்க பேரு தான் பசுமை நாயகன். இதெல்லாம் இயற்கை வளத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத கொள்ளையடிச்சவங்க மேல இப்ப வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? எத்தனை சிஎஸ்ஆர் காப்பி நீங்க வச்சிருக்கீங்க? ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா? எத்தனை வண்டியை நீங்க சீஸ் பண்ணிருக்கீங்க இந்த 4 ஆண்டுகள்ல? ப்ரூஃப் கொடுக்க முடியுமா? எதுவுமே கிடையாது. ஏன்னா தொடர்ச்சியா கனிம வள கொள்ளை ஒட்டன்சத்திர தொகுதியில போயிட்டு இருக்கு. இன்னும் 20-30 வருஷத்துல இங்க குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாது. இப்பவே ஒவ்வொருத்தரும் 1000 அடி 1200 அடிக்கு தான் போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும். இதே நிலைமை நீடிச்சுன்னா இந்த பூமி ராம்நாடோட மோசமா போயிடும். பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அள்ளி குமிச்சு வச்சிருக்காங்க. இது பாஜகவோட மாநில தலைவர் வரதுனால மட்டுமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. பாஜகவும் இங்க இல்லைன்னா இந்த கொள்ளைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கும். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 நிறைய பார்ட்ஸ் வரும். இனிமே நீங்களா பொறுத்திருந்து பாருங்க. அமைச்சர் சக்கரபாணி பசுமை நாயகன் கிடையாது. அவர் கனிம வள கொள்ளை நாயகன். இந்த மாதிரி கொள்ளை அடிச்சாருன்னா உங்களுக்கு அண்டா மட்டும் கிடையாது, வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், கார் கொண்டு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கொள்ளை அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்ப வரைக்கும் இவங்க மேல நடவடிக்கை எடுக்க கிடையாது? அதுக்கு உண்டான பதில் சொல்லுவாங்களா யாராவது? சொல்ல மாட்டாங்க. அமைச்சர் சக்கரபாணி மீறி ஒட்டஞ்சத்துல எதுவும் நடக்காது, நாங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவோம்னா ஓட்டு போட்டு இந்த மண்ணை பாழாக்குங்க.